நான் இது வரைக்கும் 3 கவிதை புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். அந்த கவிதைகளை வாசிச்சதோட மட்டும் இல்லாம ரசிச்சு அதோட அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கேன். இப்போ ஒரு கவிதை புத்தகம் வாசிச்சு முடிச்சேன். அந்த புத்தகம் என்னோட லைஃப்ல யாராச்சும் கூட இருந்து பார்த்து எனக்குன்னு ஒரு கவிதை புத்தகம் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லா கவிதை புத்தகங்களும் எல்லா கவிதைகளும் நமக்கு கனெக்ட் ஆகாது. சில கவிதைகள் தான் நம்ம உணர்வுகள் கூட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு கனெக்ட் ஆன ஒரு புத்தகம் தான் இது. வாங்க அது என்ன புத்தகம்னு பார்க்கலாம். ஆடியோ ஜம்ப். தூவிகளின் நிகழ்ந்து இனிதி அவர்களின் முதல் கவிதை தொகுப்பு. இந்த புக் தான் எனக்கு என்னோட உணர்வுகள் கூட பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. தூவிகளின் நிகழ்ந்து அதோட பொருள் என்னன்னா, தூவி அப்படிங்கிறது பறவையின் சிறகு, நிகழ்ந்து அப்படிங்கிறது சொற்களஞ்சியம். இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், சிறுகளின் சொற்களஞ்சியம். அவங்க தூய தமிழ்ல தூவிகளின் நிகழ்ந்து அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த கவிதை புத்தகம் என்ன ரிலேட்டடா எழுதியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் பத்தியும் வாழ்க்கையை பத்தியும், காதல், நினைவு, பிரிவு, ஆசை, மகிழ்ச்சி, இந்த மாதிரிதான் அந்த உணர்வுகள் வச்சுதான் எழுதியிருக்காங்க. இந்த கவிதை புத்தகத்தை எழுதியது இனிதி அவர்களும் இதை வெளியிட்டது இரவி பதிப்பகம். எனக்கு இந்த கவிதை புத்தகத்துல சில கவிதைகள் பிடிச்சிருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். வாசிக்கிற கேளுங்க. உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோரை இருக்கை. இந்த கவிதையை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அதனால் வர மனக்கவலைகள் இருந்தாலும், அது எல்லாம் போக்க ஒரு விண்டோ சீட்டும் ஒரு பாட்டும் இருந்தா போதாதா என்ன, அப்படிதான் இருக்கு இந்த கவிதை. பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள். இந்த கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வரைக்கும் நம்மளை சுற்றி நிறைய கேள்விகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கு பதில் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், சொல்ல விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு பதில் மௌனமாக கூட இருந்திருக்கலாம், அதுக்கு பதில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இங்கே எல்லாருமே அவங்களே கேள்வி கேட்க பயப்படுறதுனால தான் அடுத்தவங்களை ஈஸியாக கேள்வி கேட்டுடுறாங்க. இந்த கவிதை படித்ததுமே நான் ஒரு குறிப்பு ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், அதை உங்ககிட்ட சொல்கிறேன், வாசிக்கிற கேளுங்க. நான் இன்னும் என்னுடைய கேள்விகளுக்கே பதில் தெரியாமல் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன், நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்று. எனக்கு இந்த கவிதை படிச்சதுமே இதுதான் தோணுச்சு. இங்க நம்மளை பத்தி யோசிக்கிறத விட சுத்தி இருக்கவங்களை பத்தியும் அடுத்தவங்களை பத்தியும் நம்ம நெருக்கமானவங்களை பத்தியுமே அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளை பத்தி நம்ம எப்பயாச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்மளை பத்தி யோசிக்க என்ன இருக்கு அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். வாசிக்கிற கேளுங்க. ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன், யாரை பற்றியும் அல்ல, என்னை பற்றி தான். என்னை பற்றி யோசிக்க துவங்கிய பிறகுதான் தெரிகிறது என்னை பற்றி யோசிக்கவும் நிறைய இருக்கிறது என்று. இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக யோசிச்சது போதும், இப்பவாச்சும் உங்களுக்காக யோசிங்க. உங்களை பத்தி யோசிக்கவும் நிறைய இருக்கு, யோசிக்க தொடங்குங்க. அப்பதான் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இவ்வாழ்வு ஒரு நாள் மாறும் என்பது எவ்வளவு உண்மையோ, அதோடு சேர்ந்து நானும் மாறி இருப்பேன் என்பதும் உண்மை. மாற்றம் ஒன்றே மாறாதுதான் இந்த உலகத்துல. யாருமே இங்க மாறாம இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு கட்டத்துல மாறிதான் ஆவாங்க. இந்த காலமும் சூழ்நிலையும் ஒருத்தங்களை மாத்திட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஆச்சரியப்படணும்னு அவசியம் இல்லை, அதிசயமா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கவிதை படிச்சதுமே எனக்கு சில வரிகள் குறிப்பிடணும் போல தோணுச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறேன், அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. நீங்கள் இன்று பார்த்த நான் நாளை வேறு நானாக கூட இருப்பேன். நீடுகிறது நிராகரிப்பு பட்டியல், சுருங்குகிறது ஆசை பட்டியல். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்களா, 2 லைன் தான், ஆனா அர்த்தங்கள் பல. ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு அது நம்ம வாயிலேயே அது வேண்டான்னு சொல்லி வெறுக்க வைக்கிறது தான் இந்த வாழ்க்கை. நான் இந்த கவிதை படிச்சதுமே ஒரு குறிப்பு எடுத்து வச்சேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போது ஆசைகளை நான் குறித்து கொண்டேன், ஆனால் அடுத்தவரின் ஆசைகள் மட்டும் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. என்னதான் நம்ம ஆசைப்படுறது குறிச்சிட்டாலுமே அடுத்து நமக்கு பிடிச்சவங்களோட ஆசைகள் மட்டும் நம்மளை சுத்திட்டே இருக்கும். இப்ப நான் வாசிக்கிற கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மனிதர்களை தவிர்த்து புத்தகங்களோடு வாழ பழகிய பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மனிதர்கள் தர முடியாத மன நிம்மதியையும் காதலும் அன்பும் எனக்கு புத்தகம் தர மாதிரி இருக்கு. இது படிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குறிப்பு எழுதி வச்சேன், அது வாசிக்கிற கேளுங்க. ஏதோ பொழுதுபோக்கிற்காக வாங்கின புத்தகங்கள் இன்று புத்தகங்கள் இல்லாமல் பொழுதே போவதில்லை. இந்த அளவுக்கு நான் புக் அடிக்ட் ஆயிட்டேன். என்னதான் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் திருப்பி அவங்க பேசினா நம்ம பேசுவோம், ஆனா திருப்பியும் காய மட்டும் படுத்திடாதீங்க அப்படிங்கிறத கவிதை வழியில இனிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாசிக்கிற கேளுங்க. என் மீது அமர்ந்து இளைப்பாரி கொள்ளுங்கள், நினைவுகளை ஏற்படுத்தி மகிழ்ச்சியாய் இருங்கள், ஆனால் போகும்போது மட்டும் கிளையை முறித்து விடாமல் பறந்து செல்லுங்கள். முறிந்த கிளையில் துளிர் விடுவது சற்று கடினமாகவே இருக்கிறது. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க, ரொம்ப ஆழமான வரிகள். என்னதான் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்க திரும்பி பேசும்போது நம்ம பேசுவோம், பழைய நினைவுகள் சொல்லி மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் அவங்க திரும்பி அகைன் விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
போகும்போது அதே கஷ்டத்தை கொடுக்காம போங்க அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப அழகா கவிதை வழிகள்ல சொல்லியிருக்காங்க. எதிலாவது தொலைந்து மீளுங்கள், வாழ்க்கை புதிதாகும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்களே, அழகா மட்டும் இல்ல, ஆழமான வரிகள், பல அர்த்தங்கள் இருக்கு இதுல. 2 லைன் தான், ஆனா எவ்வளவு அர்த்தங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகி வெளி வந்தா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மனிதர்களின் அன்பாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளிவரும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப புதுசா இருக்கும். இந்த கவிதை புத்தகத்துல எனக்கு நிறைய கவிதைகள் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுல சில கவிதைகள் தான் உங்களுக்கு வாசிச்சு காட்டியிருக்கேன். அதுல என்னோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பிடிச்சது, அப்ப என்ன தோணுச்சு அப்படிங்கறத வந்துட்டு சில குறிப்புகள் வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கவிதை புத்தகம் வாசிக்க பிடிக்கும்னா நீங்க இந்த கவிதை புத்தகம் வாங்கி வாசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாசிப்பு தொடரட்டும், சிந்தனை மலரட்டும். மீண்டும் சந்திப்போம்.